வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் 8ஆம் நாள் 24/8/2024 சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய முக்கியமான செய்தியை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விரிவாக பதிவிடுகின்றோம். அதாவது இன்றைய தினம் பின்னிரவு 12:05 மேல் பரணி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பரணி நட்சத்திரங்கிறது யமதர்மராஜனுடைய நட்சத்திரம். அதனால் நாம் எல்லாருமே இன்றைய தினம் இரவு 12:05 மேல் கண்டிப்பாக வெளியூர் பயணம் எதையும் செய்யக்கூடாது. அப்படியே வெளியூர் பயணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு தயிர் சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் சனிக்கிழமை அன்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம், குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் 8ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் 24/8/2024. சூரிய உதயமானது காலை 6:07 அயனம் தட்சிணாயினே. ருது வருஷ ருதௌ. மாதம் சுராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திதியானது பஞ்சமியாம் பஞ்சமி திதி. 18 நாழிகை 19 வினாடி, அதாவது பிற்பகல் 1:27 வரை. அதன் பிறகு ஷஷ்டி திதி, அதாவது இன்றைய ஸ்ராத்த திதியானது ஷஷ்டி திதி. இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவழிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் ஸ்ராத்த திதியானது ஸ்ராவண மாசே ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டி திதி. நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில் தான் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இதே வேத தர்ம சாஸ்திரத்தில் இந்த பித்திருக்கர்மாக்களை எப்படி செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் வருஷாவசம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யக்கூடாது. அதையும் மீறி
அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ இந்த பித்திருக்கர்மாக்களை நாம் வருஷா வருஷம் செய்தாலும் அல்லது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நிச்சயமாக நாம் நமது குடும்பத்தை வந்து சேரும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய வாசரமானது ஸ்தரவாசரை, கிழமை சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது அசுனிய நட்சத்திரம், 44 நாழிகை 56 வினாடி, பின்னேரவு 12 மணி 5 நிமிடம் வரை. அதன் பிறகு அபபரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம். அதாவது இந்த ஆவணி மாதம் அசுனி நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும், அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்றும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சுக யோகம். இன்றைய ராகு காலமானது காலை 9 மணி 7 நிமிடம் முதல் 10 மணி 37 நிமிடம் வரை. யமகண்டமானது 1 மணி 37 நிமிடம் முதல் 3 மணி 7 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 6 மணி 7 நிமிடம் முதல் 7 மணி 37 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை 7 மணி 7 நிமிடம் முதல் 8 மணி 7 நிமிடம் வரை குருகோரை. காலை 10 மணி 37 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 7 நிமிடம் வரை சுக்கிரன் கோரை, சுக்கிரன் புதன் கோரைகள். இன்றைய சூலமானது கிழக்கு, கடிகாரமானது தெய்ய. சந்திராஷ்டமம். உத்தரபல்குனி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை 7 மணி 14 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 52 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். உத்தரபல்குனி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் 12 மணி 52 நிமிடம் முதல் மாலை 6 மணி 30 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். உத்தரபல்குனி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை 6 மணி 30 நிமிடம் முதல் பின்னிரவு 12 மணி 5 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ஹஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு 12 மணி 5 நிமிடம் முதல் பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை 5 மணி 45 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.